ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோதுமை ரவை உப்புமா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளாக வீட்லேயே நம்ம செய்கிற மாதிரி தான், ரொம்பலாம் டைம் எடுக்காது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும். தாராளமாக ஸ்கூல் போகிற பசங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம், கேரட், பீன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய கேரட், அப்புறமா ஒரு 5லேருந்து 6 பீன்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு கூட நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இதுக்கு பேர் சம்பா ரவையும் சொல்லுவாங்க. ஸோ நான் இது 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம 1 கப் போதும், 2லேருந்து 4 பேர்கிட்ட தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அடுத்து நம்ம கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கூட கருவேப்பிலை, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப தீச்சிடாதீங்க. ஸோ இது கூட நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இதை நம்ம குக்கரில் தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு 3 to 5 மினிட்ஸ் கிட்ட நம்ம நல்லா வதக்கினாலே போதும். ஸோ இது கூட நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வெறும் கேரட் மட்டும் இருக்குன்னா நீங்கள் கேரட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட வெறும் பொட்டேட்டோ மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அது மட்டும் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். அதுவுமே நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற பசங்களுக்கு நீங்கள் இப்படி கூட கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது லைட் வெயிட்ன்றதுனால தாராளமாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது நம்ம கொடுக்கலாம். இது கூட நீங்கள் பட்டாணி கூட ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இது கூட நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ நம்ம 1 கப் கோதுமை ரவை எடுத்ததுனால 3 கப் தண்ணி நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது நல்லா பாயில் ஆகணும். ஸோ இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துக்காதீங்க. நல்லா கலந்து விட்டு நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ ஃபைனலாக நமக்கு நல்லா பாயில் ஆகிடுச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை ரவையை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா பாயில் ஆகட்டும். அது மேலே இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா ரெடியூஸ் ஆகட்டும். ஸோ ரெடியூஸ் ஆகிட்டு நம்ம குக்கரில் ஒரு 5 to 6 மினிட்ஸ் கிட்ட விசில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இப்படி ரெடி ஆகிடும். மறக்காமல் நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. ஸோ தாராளமாக இதை செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. தேங்க்யூ.